வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து கோழி ஈரல் கிரேவி தான் பண்ண போகிறேன். நான் 300 கிராம் ஈரல் வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு 10 சொட்டு எலுமிச்சம்பழம் சாறும் கொஞ்சம் உப்பும் போட்டு அதை கலக்கி வச்சிடலாம். தனியாக மூடி வச்சிடலாம். ஏன்னா அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் வாசனை வரும், ஈரல் வாசனை. அந்த வாசனை வராமல் இருக்கிறதுக்கு தான் எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 வந்து கிராம்பு போட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். இல்லை எண்ணெயிலே வதங்கட்டும். கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதோட அந்த வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் வந்து அப்படியே அந்த பச்சையாகவே அப்படியே முழுசாகவே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட போட்டு அதை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயத்தோட இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிட்டு ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாப்பொடி போடுறேன். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டுக்கிற ஈரலை அதோடு சேர்த்துக்கலாம். ஈரல் போட்டதுக்கப்புறமும் அதை ஒரு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அதில் வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். அதோட நம்ம வந்து இன்னும் அதில் தக்காளி போடவே இல்லை. நான் தக்காளி வந்து நல்லா 2 தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இப்போ அதை ஈரலோட சேர்த்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா காரமான பச்சை மிளகா தான், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இது பச்சையாக போடுறதுனால இதில் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி போட்டு பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ, நம்ம கிரேவிக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். நான் அரை டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த தக்காளி, அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா இந்த மாதிரி இருக்கும் கிரேவி. இப்போ வந்து நான் ஒரு 2 பத்தை தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஊற்றலை, தேங்காய் அரைச்சி அதனோட பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இதோட கலந்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் பால் கலந்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும், கவலையே பட வேண்டாம். நான் வந்து தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிறதுனால நான் தேங்காய் பால் ஊற்றி கலக்கும் போதே நல்லா கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் மேலே தூவி விட்டுடலாம். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிரேவியோடு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த டைமில் கூட உங்களுக்கு இன்னும் கிரேவி தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா மூடி போட்டு ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக நம்ம கோழி ஈரல் கிரேவி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு இறக்கி வச்சிடலாம். நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.